ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். நம்ம இன்றைக்கி சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. நம்ம நிறைய வீடியோஸ் தான் கண்டினியூவாக பார்க்குறோம். நான் ஒரு சின்ன வீடியோ இதெல்லாம் கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு தெரியாது, அதனால தான் நான் புதுசாக தைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோலாம் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். ஏன்னா டெய்லருங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனால் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே இது கஷ்டமான விஷயம். நம்ம இப்போ வந்து கரெக்டாக மேட்சாக தாங்க எடுக்கணும். ஃபால்ஸ் தைக்கிறதா இருந்தால் நம்ம சாரீக்கும் செட் ஆகுதான்னு ஃபால்ஸ் வச்சு பார்க்கணும். ஏன்னா மேலே தெரிகிறப்ப வேறு கலராக இருந்தால் நல்லாவே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஓரம் அடிச்சுக்கலாம். அது முன்பக்கம் பின்பக்கம் பார்த்து ஓரம் அடிக்கலாம். ஓரம் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சி தைக்காமல் அந்த பாருங்க கொஞ்சம் பெண்டு இருக்குது, அதை அப்படியே லூஸாக நல்லா 2 மடிப்பாக சூப்பராக மடித்து நம்ம லேசாக விட்டணும். இழுத்து பிடிக்காமல் விட்டோம்னா சாரீ ஓரம் சூப்பராக வரும். அதுவும் இந்த மாதிரி டிஷ்யூ சாரீக்கெலாம் ஈஸியாகவே அடிச்சிடலாம். பூனம் சாரீ அது மாதிரி கொஞ்சம் இழுத்தா அப்படியே வர சாரீக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த சாரீக்கு சூப்பராக வந்துச்சு பாருங்கள். அதேமாதிரி 2 பக்கமும் நம்ம அடிச்சுக்கலாம். இது வந்து முந்தானி, இதுதான் இந்த இந்த ஒரு இது போட்டிருக்காங்களா அது மட்டும்தான் முந்தானி சைடு. இதில் டிசைன் எதுவுமே இல்லை, சாரீ ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் இருக்குது. நான் பார்த்த உடனே ரேஷன் சாரீ மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன், ஆனால் அது வந்து ஷைனிங் இருக்காது, இது ஷைனிங் இருக்குங்க. 2 சாரீக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், நல்லா முதல் பட்டை மட்டும் கொஞ்சம் பட்டை நல்லா பெருசாக மடிச்சுக்கணும். 2வது மேலே மடிக்கிறப்போ அதை அப்படியே டபுளாக மெலிசாக மடிக்கிறப்போ கொஞ்சம் திக்னஸாக நல்லா வரும் ஓரம் அடிக்கிறப்போ. இப்போ இது முடித்த உடனே எது முன்னாடி பின்னாடி நம்ம எது உள்பக்கம் வெளிப்பக்கம்னு பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம முந்தானியை விட்டுட்டு நம்ம உள் சுற்று இருக்குது பாருங்கள், அது கரெக்டாக கீழே எந்த பக்கம் வருதுன்னு பார்க்கணும். நீங்கள் தெரியாமல் மேலே கூட வச்சு தைச்சிடுவாங்க. பார்த்துட்டு கரெக்டாக சாரியிலேருந்து ஒரு முழம் நான் கை அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள். நான் வச்சு பார்த்தேன். என்னென்னா நீங்கள் அங்கேயே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஃபால்ஸ் முடிஞ்சிடும். அப்படியே ஒரு சின்ன ஃபில்ட்டு வைக்கணும். ஃபால்ஸை இழுத்து வச்சு தைக்கவே கூடாது. நான் குட்டியாக கொஞ்சம் தொழுக்கு சின்ன ஒரு ஃபில்ட்டு வச்சு தான் தைக்கிறேன். சாரீ தான் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு தைக்கணும். ஃபால்ஸை வந்து லூஸ் வச்சு தான் தைக்கணும். அதனால தான் நிறைய பேர் சாரீ தைச்சாங்கன்னா கீழெல்லாம் சுருங்கி இருக்கும் ஃபால்ஸு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸை இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது. ஃபால்ஸுக்கு நல்லா அங்கங்கே ஒரு ஃபில்ட்டு மாதிரி குட்டியாக ஒரு சுருக்கம் வச்சு தைச்சிங்கன்னா நமக்கு வந்து அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இழுத்து பிடிச்சி தைச்சா தான் பிரச்சனை வரும், சுருக்கம் அதிகமாகிடும் பின்பக்கமாக பார்க்குறதுக்கு. கீழே சாரீ தான் ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கணும், ஃபால்ஸை வந்து லூஸாக தான் பிடிக்கணும். லூஸாக பிடிச்சோம்னா தான் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே ஒரு சின்ன ஃபில்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தைக்கிறப்ப சாரியை இந்த சைடு கிராஸாக வச்சு வேணால் கூட லூஸ் வச்சு தைக்கலாம். ஆனால் டைட்டாக அந்த பக்கமாக அந்த கார்னர் வந்து அந்த பக்கமாக தைக்கக்கூடாது. நம்ம இந்த சைடு லூஸ் வச்சு தைச்சிட்டோம்னா ஃபால்ஸ் லூஸ் இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஆனால் டைட் இருந்ததுன்னா சாரீ இழுத்துக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிராஸாக கூட தைங்க, ஸ்ட்ரெயிட்டாக தைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பக்கம் தைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம சுருக்கெல்லாம் வச்சு தைச்சோம் பாருங்கள், அதெல்லாம் எதுவுமே இருக்காது, அப்படியே நார்மலாக இருக்கும் பாருங்கள். சுருக்கனா நமக்கு வெளியில் தெரியக்கூடாது, குட்டியாக வைக்கணும். அதில் ஃபில்ட்டு இருக்கிறதே தெரியக்கூடாது யாருக்கும். அந்த மாதிரி வச்சோம்னா இப்போ பாருங்கள் நான் எப்படி கரெக்டாக வைக்கிறேன், அது எவ்வளோ கரெக்டாக வருது பாருங்கள். நான் வச்ச சுருக்கெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த சுருக்கமே பாருங்கள் எங்கேனே தெரியல. என்னென்னா அதை நான் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியில் வேற போட்டேன். நான் ஃபால்ஸை புது ஃபால்ஸ் கிடையாது, கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் நான். அது மாதிரி இருந்தால் சுருங்கி இருந்ததுன்னா தைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னு வச்சுங்க, பார்க்குறதுக்கு தைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணியில் போட்டோடனே உள்ளே ஃபால்ஸ் மட்டும் இழுத்துரும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டேன். ஏன்னா கஸ்டமருங்களுக்கு நாங்கள் தண்ணியில் போட்டு தைக்க மாட்டோம், அது நமக்கு ரொம்ப வேலையாக வாங்க. இதை நமக்கே தைக்கிறதுனால நான் இது மாதிரிலாம் பண்ணேன். பாருங்கள், இந்த மாதிரி சுருக்க வச்சுட்டு கடைசியில் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஆனால் சாரீ ஃபால்ஸ் வந்து எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு முழம் அளவுக்கு துணி உள் சுற்றி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், சூப்பராக வரும். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நான் சின்ன வீடியோஸ்லாம் போடுறேன், பெரிய வீடியோவும் போடுறேன். அடுத்தது கொக்கி கயிறு தைக்கிறது, என்னால் முடிஞ்ச எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.